வெல்கம் டு Nallaseiringappa. இன்றைக்கி நம்ம எபிசோடில் ரொம்ப டேஸ்டியாக ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜீரக சம்பா ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 5 மீடியம் சைஸ்டு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 3 மீடியம் சைஸ்டு டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 8 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 6, அதுக்கப்புறம் பேலீஃப் 1, 3 பீஸ் பட்டை, 6 பீஸ் லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 40 கிராம் மின்ட்டு, 40 கிராம் கொரியாண்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஒரு 75 ml, லெமன் வெஜ்ஜஸ் 3 பீஸு, ஜீரக சம்பா அரிசி 3/4 கிலோ நல்லா ஊற வச்சுருக்கேன். நெய், அதுக்கப்புறம் கீ, இது ரெண்டுமே 75 ml எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு சட்டி எடுத்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நெய்யும் ஆயிலும் போட்டாச்சு. பட்டை கிராம்பு தாளித்த உடனே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிடுங்க. உடனே ஏன் போடுறோன்னா அந்த பட்டை கிராம்பில் இருக்க ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். ஸோ உடனே நம்ம போட்டு அதை வதக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே புதினா கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் புதினா கொத்தமல்லி வதங்கின உடனே பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஒரு 3/4 பாகம் வெந்த உடனே ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா மசாலாவில் நம்மளுக்கு எப்படி கலர் வருதோ அதான் நம்ம ஃபைனலாக பிரியாணியில் கலர் வரப்போகுது. ஸோ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தயிரையும் ஆட் பண்ணிவிடுங்க. எலுமிச்சம்பழமும் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் அந்த மசாலாவில் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ உப்பு நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் ஜீரக சம்பாவுக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ அதை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம சிக்கன் குக் ஆகிடுச்சு. மசாலாலாம் அந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடுச்சு. நம்ம வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா ரைஸை சுத்தமாக தண்ணியை வடித்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லாவே பாயில் வருது பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு தண்ணி அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா பண்ணலாம், இல்லை வேண்டானா வேண்டாம். நான் 2 கலர் எடுத்திருக்கேன், க்ரீன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு. லைட்டாக தண்ணியில் இதை கரைச்சி நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே இதை போட போகிறேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அந்த 2 ஸ்பூன்லேயே போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இது நம்ம எதுக்கு மேலே ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வாங்குற மாதிரி ஒரு அரிசி ஆரஞ்சுலேயும் ஒரு அரிசி க்ரீன்லேயும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ தம்மை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நான் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம டேஸ்டியான ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா செய்கிறீங்க.